வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லீலா கல்யாணத்தை நிறுத்தி அதிரடி பண்ணுவாங்க அப்படின்னு காவல் இருந்தா. ஆனால் லீலாவோட அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ரவுடிக லீலாவோட அம்மாவுக்கு மூச்சை குழாயை எடுத்து விடாத மாதிரி காட்டி அந்த இடத்துல கல்யாணத்தை லீலாவால் தடுத்து நிப்பாட்ட முடியாமல் போயிடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்துவுக்கு இனி என்ன பண்ணதுன்னே தெரியல. ஏன்னா சித்ரா மாலையும் கழுத்துமா நம்மளை நம்பி நிற்கிறா, கல்யாணத்தை நிப்பாட்டுவோன்னு அவளுக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜெயந்தியை கையை பிடிச்சி அக்கா ஒரு ஹெல்ப் வேணும், அந்த திவாகருக்கு ஃபோன் உங்கள் கணவரோட ஃபோன் வேணும் அப்படின்னு வாங்கி அந்த ஃபோன் மூலமாக வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசக்கூடிய அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலமாக போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இங்கே இந்த மண்டபத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, இந்த பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு அதிகாரிகள் அதிரடியாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க. அதோட போய் அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம கிருபா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடன் பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம லீலா கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேரப்பே கதிருக்கு கையை கொடுத்துறாங்க. கையை கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்ரா இதை எதிர்பார்க்கல, என்ன நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாக்காராங்க நம்ம இந்து. லீலா கிட்ட என்ன தெரியுமா நடந்து, நான் ஸ்டேஜுக்கு போக முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ கால் வந்துச்சு. அதில் பார்த்தா எங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த கதிர் ரவுடிகளை எல்லாம் செட் பண்ணி வச்சு எங்கள் அம்மாவுக்கு ஆபத்தை காட்டினாங்க வீடியோ காலில். அதை பார்த்த உடனே நான் அரண்டு போனேன். எனக்கு எங்கள் அம்மா முக்கியம் அப்படின்னு என் வாழ்க்கையை விட எங்கள் அம்மா வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அப்படி இருக்க நேரம் என்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, நீ பேசாமல் இங்கேருந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஏதாவது சொன்ன அவ்வளோதான், உயிருக்கு ஆபத்து அப்படின்னு காட்ட நேரம் எனக்கு வேறு முடிவு எடுக்க தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல லீலா அழுறாங்க. இதை பார்த்த உடனே சரி பரவாயில்ல, உன் கஷ்டம் எனக்கு புரியுது அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்கங்க. நம்ம நான் இங்கேருந்து கிளம்புறேன், இவன் வேறு பொண்ணுகளத்தில் தாலி கட்டதையே என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு லீலா அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஜெயந்தியும் இந்துவும் பார்க்குறாங்க. என்னடா இப்படி போச்சு, லீலாவில் நம்பி இந்த கல்யாணம் நின்றுரும் அப்படின்னு இருந்தோம். இப்போ லீலாலும் துண்டக்கான துணி காணலோனி அவங்க அம்மா உயிருக்கு ஆபத்து இந்த கதிர் செய்ய நேரம் ஓடிட்டா. இந்த கதிர் லேசுப்பட்டவன் இல்லை, பயங்கரமான ஆள். எப்படியே நம்ம வீட்டை பொண்ணு சித்ராவை காப்பாற்றியே ஆகணும். இப்படிப்பட்டவன் எங்கிட்ட சிக்கிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி களம் இறங்குவான். இவனெல்லாம் அடித்து தவிர்த்து இழுத்துட்டு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா வேற வழி இல்லை ஜெயந்தி அக்கா, நீங்கள் தான் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு இந்து கேட்குறாங்க. ஜெயந்தி என்ன உதவி வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். ஏன்னா எப்படியாவது இந்த சித்ரா கல்யாணம் நிற்கணும், இப்படிப்பட்ட புருக்கியோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கதிரை பார்த்து அப்படியே இவனை பார்த்தாலே கோவம் வருது. என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் நம்மளை பற்றி புரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நீங்கள் இப்போ உங்கள் கணவர் திவாகரோட ஃபோனை வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னா என்ன மாட்டி விடுறதுலேயே நீ கவனமாக இரு, அந்த ஆளுக்கிட்ட நான் சிக்கிட்டேன்னா அவ்வளோதான் தெரியும்ல அப்படின்னு சொல்ல நேரம் அக்கா அதெல்லாம் சிக்காமல் நம்ம பார்த்துக்கிடலாம், ஃபோனை எடுங்கக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் சரி நான் என் கணவரை எப்படியாவது ஏமாற்றி டிமிக்கி கொடுத்து அந்த ஃபோனை எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிக்கிட்டு ஓடி போகிறாங்க. ஃபோனை எடுத்து திவாகர் இல்லாத நேரம் எஸ்கேப்பாக அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க. இந்தப்பா நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன், டக்குனி காரியத்தை முடி அப்படின்னு சொல்ல நேரம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த வச்சு பேசுகிறாங்க அதிகாரிகளுக்கு. இந்த ஜென்ஸு குரலில் பேசுகிறாங்க. இந்த பாருங்கள், எஸ்என் மஹாலில் ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணம் 18 வயசு அந்த பொண்ணுக்கு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு சொன்னார். நீங்கள் யாருன்னு முக்கியம் இல்லை, இதை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னார். அதிகாரிகள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நாங்கள் இப்போவே அங்கே வாரோம் அப்படின்னு சொல்லுறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம கொளுத்தி போட்டாச்சு அக்கா, இந்தாங்க
நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க, அதை உங்கள் கணவர் இதிலே கொண்டு வச்சுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனரும் சரின்னுக்கிட்டு நம்ம ஜெயந்தியும் வந்து வாங்கி கொண்டு வைக்கிறாங்க. என்ன இப்போ அதிகாரிகள்லாம் வந்துருவாங்களா குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், கண்டிப்பாக இப்போ அதிகாரிகள் எல்லாம் வந்துருவாங்க. டாம் டூம் நீ நடக்க இருந்த கல்யாணம் இப்போ நிற்க போது, வேற வழி இல்லை, நம்ம சித்ரா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இதுதான் அடுத்த கட்ட முடிவு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அதிகாரிகள் கொஞ்ச நேரத்தில் படையெடுத்து வராங்க. இங்கே மினிஸ்டரே வந்திருக்காங்க. அப்படி இருக்க நேரம் அதிகாரிகள் வர்றதுல பெரிய விஷயம் இல்லையே, நம்ம கல்யாணத்துக்கு பாதுகாப்புக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம கருணா, கிருபா இவங்க எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஸ்டேஜுக்கு வராங்க. என்னப்பா கருணா, இவங்க எல்லாம் எதுக்கு ஸ்டேஜுக்கு வராங்க இப்போ எல்லாரும் மொத்த கும்பலாக, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தான் நாங்கள் வந்திருக்கோம். தூக்கி வாரி போடுது, என்ன எவ்வளோ பெரிய வீட்டு கல்யாணம், இதை ஈஸியாக நிப்பாட்ட நீங்கள் படையெடுத்து வந்துடுவீங்களா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம கிருபா. பொண்ணு கல்யாணம், இதில் என்ன தடை, யார் கொண்டு தடையை விதிச்சா, அவங்கள தெரிஞ்சால் நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து பயங்கரமாட்டு வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன கம்ப்ளைண்ட்டு, எதுக்காக இப்போ என் பொண்ணு கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு வந்து இந்த மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே வந்து லீலா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளா அப்படின்னு பயந்து வேர்த்து விறுவிறுக்கிறாரு கதிர். என்ன இவ தான் இப்போ லீலா தான் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருக்க நேரம், இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, அப்பாடா இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதிர் வந்து புலம்புறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, எதுக்காக அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், உங்கள் வீட்டு பொண்ணுக்கு 18 வயசு வந்து நிரம்பலை, அதுக்குள்ள எவிடன்ஸ் வந்து காட்டுங்க, இல்லாட்டா இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அடடா நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம், என்னை 18 வயசு கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கல்யாணத்தை வச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் இதில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் போட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா இவளுக்கு இவ்வளோ வயசு கம்ப்ளீட் ஆகலைன்னு இவங்களுக்கு நியூஸ் எப்படி கிடச்சி, யார் உங்களுக்கு கம்ப்ளீட் சொன்னா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இதுதானே உண்மை. அப்படி இருக்க நேரம் நல்லது சொல்லதுக்கு யார் சொல்லணும், யார் சொன்னாலும் இந்த கல்யாணம் இனி நடக்காது அப்படின்னு வந்து அதிகாரிகள் சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. அதடா இவ சித்ராவை கல்யாணம் பண்ணி ஒட்டுமொத்த சொத்துக்கும் நம்ம வாரிசு ஆகிடலான்னு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம தலையில் இப்படி ஒரு இடியை இறக்கிட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்க நம்ம கதிர். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சித்ரா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் எனக்கு ஆகலை, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குஷியாக மாலையை தூக்கி எறிகிறாங்க. நம்ம கிருபா பார்க்குறாங்க, அடடா என்ன நம்ம ஒரு திட்டம் போட்டு எம்எல்ஏ வர ப்ரொடெக்ஷன் கொடுத்து இங்கே வர வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் பீதியை கிளப்ப விட மாட்டேன், இப்படி ஒன்று நடந்துச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஜெயந்தி வந்து இந்துட்ட நீ நினச்சது மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட, இது ரொம்ப சந்தோஷம், எங்கள் சித்ரா வாழ்க்கை இந்த கதிர் கூட போய் நாசமாக போயிடும்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல நீ மீட்டு கொடுத்துட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சித்ரா ஓடி வந்து நம்ம இந்துவை கெட்டி பிடிக்க நேரம் நம்ம கிருபாவுக்கு வந்து சந்தேகம் வருது, எதுக்காக இவ ஓடி கல்யாணத்தை நின்னது குஷி கணங்க போய் கெட்டி பிடிக்க புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளக்குறாங்க நம்ம கிருபா.